ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு வெஜ்ஜு ரெசிபி. நிறைய பேர் கேட்குறீங்க வெஜ்ஜு தோசை ரெசிபி அதெல்லாம் போடுறதுக்கு. அதுக்காக தான் இந்த ரெசிபி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தோசை செய்கிறதுக்காக நான் 1/4 கப்பு நிலக்கடலை எடுத்திருக்கேன். நிலக்கடையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஸ்கின் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னில் ஒரு கார்ப்புத்தன்மை இருக்கும். ஸோ அதோட தோசை போட்டால் லைட்டாக ஒரு கார்ப்புத்தன்மை தோசையில் இருக்கும். அது வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நிறைய சத்து இருக்குது, அதனால தான் நான் ஸ்கின்னோட போடுறேன். நிலக்கடலை எடுத்தால் அதே அளவுக்கு தான் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிரில் கொஞ்சம் கூட புளிப்புத்தன்மையே இருக்கக்கூடாது. அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் பவுடர் ஆட் பண்ணுறேன். தேவைக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், மீடியமாக தான் இருக்கும். நம்ம பசிக்காக சாப்பிட்லாம், அப்படி தான் இருக்கும். ரொம்ப பயங்கர டேஸ்டெல்லாம் இருக்காது. அப்புறமா இது நீங்கள் கறி இல்லைனா கறி ஐட்டம்ஸ் ஏதாவது இது கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா கூட்டு பொரியல் ஏதாவது வச்சு ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தோசைக்கல் சூடாகிடுச்சு. நெய் இல்லைன்னா ஆயில் போட்டுக்கோங்க. நான் நெய்யில் தான் போடுறேன். நெய்யில் போட்டால் கொஞ்சம் கூட ஒரு ஃப்ளேவர் அப்புறம் ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அதனால தான் நெய்யில் போடுறேன். நீங்கள் ஆயில் இல்லைன்னா நெய் எது வேணால் போடலாம். கோகோனட் ஆயிலில் கூட போடலாம், அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 2 கரண்டி மாவு ஊற்றுறேன் நான். அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக வரும். இதில் நம்ம முட்டை ஆட் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். இது நம்ம தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். வெஜ் பீப்புள்ஸ்க்காக தான் நான் இது போடுறேன், அதனால் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்புங்க, இல்லைனா கண்டிப்பாக பிஞ்சிடும். பிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டிருக்கேன். வெந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். நான் எடுத்த அளவில் இன்றைக்கி 3 தோசை வந்துடுச்சு. சட்னி இல்லைன்னா கறி எது கூட வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டு டின்னர் இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 2 டைமில் எது வேணால் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம், உங்கள் விருப்பம். என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.